ஒரு திமிரு பேச்சு இருக்கும். ஆ. எங்க என்ன பேசணும்னு தெரியாது. அந்த அந்த சொல்லுனால அவங்க பேரே கெட்டு போயிரும். இதுக்கும் வந்து சனி தான் காரணமா? சனி கெட்டு போச்சுன்னா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுமா. சனி நம்மள திருத்துவான். எப்படி அப்படின்னா, நீ வந்து என்ன தப்பு செய்யற, அந்த தப்பை நான் உனக்கு சுட்டி காமிக்கிறேன். நீ வந்து அம்மாவை ரொம்ப கிண்டலா வந்து தோசை சுட்டு கொடுக்கறதுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கும் இதெல்லாம் ஒரு சாப்பாடு அப்படின்னு தூக்கி எறிஞ்ச பிள்ளைங்களா இருப்பாங்க. ஆமா. இந்த காலகட்டத்துல சாப்பாட்டுக்காக மெஸ்ஸுக்கு போய் நின்று அது ஒரு தோசை கிடைக்காதா, அந்த ஆறுன தோசை கிடைக்காதான்னு காத்துட்டு இருப்பாங்க. அம்மானோட வேல்யூவை புரிய வைப்பான். சரி, எந்த வயசுல இதெல்லாம் மாறும் மேம்? இப்ப சின்ன வயசு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியா சனி வந்து புரிய வைப்பாரு, கத்து கொடுப்பாரு. அந்த கத்து அந்த அனுபவம் அனுபவ பாடம் கொடுப்பாரு. அடுத்த பாகம் எப்படி? இது வந்து இளம் வயசு ஃபர்ஸ்ட் ரவுண்டு சனி வருது அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. 2வது ரவுண்டு சனி வருது அப்படின்னா மத்தியம வயசு, அதாவது 30+ அந்த ஏஜ் இருக்கவங்களுக்கு ஒரு 2வது ரவுண்டு சனி வரும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு சனியை விரைய சனி அப்படிம்பாங்க. 2வது ரவுண்டு சனியை பொங்கு சனி அப்படிம்பாங்க. பொங்கு சனினா வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு முறை 7 நாட்டு சனினால அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க. திருப்பி 2வது ரவுண்டு வரும்போது அவங்களுக்கு படிப்பினைகள் கம்மி. ஏன்னா ஆல்ரெடி நான் உன்னை செதுக்கி சிற்பமாக்கிட்டேன், இனி நான் சிற்பமாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து போன 2 வருஷம் நீ ஒழுங்கா இருந்தா, அதுக்கப்புறம் திருப்பி உனக்கு கொஞ்சம் வாழை முளைச்சிருச்சு, அந்த வாழை மட்டும் கட் பண்ணிட்டு போறேன் அப்படின்றது. சரி. அதே மாதிரி பொங்கு சனியில நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ பெருசா டெவலப் ஆகும். சூப்பர். பொங்கு சனியும் போது நம்ம ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா வேலை செய்யறோம் அப்படின் போது ஸ்திர சொத்துக்கள் அப்படின்றது நம்ம சேர்த்த முடியும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 3வது ரவுண்டு சனி வரும். அந்த 3வது ரவுண்டு சனினா 60+, 70+ வயசுல இருக்கவங்களுக்கு 3வது ரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தங்கு சனி அப்படின்வாங்கம்மா. அந்த ஏஜ் இருக்கவங்க 3வது ரவுண்டு சனி வருதுன்னா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். 7 நாட்டு சனியினால எல்லாருக்கும் ஒரே விதமான பலன்கள் அப்படின்றது கிடையாதுமா. இது சனி கொடுக்கக்கூடிய பலன். அதுக்கப்புறம் நம்ம பிளானட்டரி பொசிஷன்ஸ் பிரகாரமே சொல்லிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 10 வீடியோஸ் வருதுன்னா அதுல ஒரு வீடியோஸ் யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க உருட்டு அப்படிம்பாங்க. ஆமா. தமிழ்ல வந்து ரொம்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா உருட்டு அப்படின்றது. ஏன் நம்ம எல்லா ஆஸ்ட்ராலஜர்ஸும் உருட்டுறதுலாம் இல்ல. எல்லா தொழிலையும் ரொம்ப சின்சியரான டெடிகேட்டடான பர்சன்ஸ் இருக்கதான் செய்றாங்க. அதனால நான் எப்பயுமே பிளானட்டரி பொசிஷன் வச்சு சொல்லிடுறேன். அப்பயும் அவங்க உருட்டுனாங்கன்னா அவங்கள விட முட்டாள் யாரோ இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? சரி, இப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் அப்படின்றது உபஜயஸ்தானம் சொல்லுவாங்கம்மா. அந்த உபஜயஸ்தானம், அந்த ஸ்தானம் வந்து ஒரு சக்சஸ்க்கான ஸ்தானம். சரி, அந்த இடம். அப்ப ராகு 11ல ராகு வந்து என்ன சொல்லுவாங்க, ராட்சஸ். அள்ளி கொடுப்பான், கொடுத்துட்டு மறந்துருவோம். சனி கிள்ளி கொடுப்பான், கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுப்போம். இதெல்லாம் ஜோதிடத்துல வந்து விளையாட்டா வந்து நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா எல்லாம் இப்படி சொல்லி கொடுக்கறது. அப்ப ராகு 11ஆம் பாவம். நீ மேஷமா இருக்க, நீ என்ன வேலை செய்யற அப்படின்னாலும் சின்சியரா செய்யறனா பெருத்த லாபம் அப்படின்றது வரும். ஓகேங்களா? இந்த ராகு 11ஆம் பாவத்துல இருக்கும்போது டிமெரிட்ஸும் உண்டுமா. ஆனா நம்ம முற்பகுதியில டிமெரிட்ஸை பத்தி பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. காரணம் என்னன்னா, குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. இந்த குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க.